Welcome students. In this part of the video we shall see how to handle CSV files. Students, Python provides a module CSV. Using this you can do several operations. இப்போ Python லைப்ரரியில் CSVன்னு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் வச்சுட்டு நம்ம அந்த CSV ஃபைல்ஸ் என்னென்ன பண்ணலான்னா ரீட் ரைட் ப்ராசஸ். அந்த CSV ஃபைலில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணலாம், தென் அதில் நியூ டேட்டா ரைட் பண்ணுறது, அதில் ப்ராசஸ் பண்ணுறது. இதுக்கு நமக்கு என்ன வேணும்? CSVங்கிற ஒரு மாடியூல் வேணும். அந்த CSV மாடியூல் இருக்கு இல்லையா, வாட் we need CSV மாடியூல். அது பைத்தான் லைப்ரரியில் இருக்குது. இந்த CSV எங்கே யூஸ் ஆகும்னா அதிக இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகும். பிகாஸ் அது ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரீட் பண்ணணுன்னா CSV ஃபைல்ஸ் ரீட் பண்ணணுன்னா அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். டு ரீட் அ CSV ஃபைல் யூஸிங் பைத்தான் தெர் ஆர் 2 ways. வாட் ஆர் த 2 ways? CSV மாடியூலில் ரீடருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். we can use reader function from CSV module. அது ஒரு ஆப்ஷன். ரீடர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தென் dict reader class அதை யூஸ் பண்ணியும் நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த 2 ways? CSV ஃபைல் இப்போ பைத்தான்லேருந்து நீங்கள் ரீட் பண்ணணுன்னா என்ன யூஸ் பண்ணோம்? CSV மாடியூலில் ரீடர்னு ஒரு ஃபங்க்ஷன் csv.reader அப்படின்னு கொடுப்போம். இல்லைன்னா டிக்ட் ரீடர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. தட் இஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்ம அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். தட் we shall see the example so that you will understand better, students. So what are the 2 ways? They may ask in 2 marks question. This is what you have to write. Then when you read or write from a file, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் நோட்புக்லேயே ரீடோ இல்லை ரைட்டோ பண்ணணும். நோட்புக்கில் இருக்கிறது அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த நோட்புக்கை ஓப்பன் பண்ணணும் இல்லையா? அதே போல் ஒன்ஸ் இங்கே CSV ஃபைலை you are going to handle. So first step what you have to do? You have to open the file. செகண்ட் ஸ்டெப்பு அதில் வேணுங்கிற ரீட் பண்ணுற ஆப்ரேஷன், ரைட் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ these are the 3 steps. Hence, in Python, a file operation takes place in the following order: open, then perform, read write operation, then close. இந்த நீங்கள் நோட்புக்கில் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்புக் ஓப்பன் பண்ணுவோம், அதில் ரீட் ஆர் ரைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒர்க் முடிஞ்சிட்டு அதே போல் இங்கே இது பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபைலில் எந்தெந்த ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோ அந்த ப்ரோக்ராம்ஸ் கிட்டேருந்து இது ரிலீஸ் ஆகணும். க்ளோஸ் பண்ணால் தான் ரிலீஸ் ஆக முடியும். The resources that are tied with the files are freed. க்ளோஸ்னு கொடுத்தா தான் எதெல்லாம் இப்போ ஒரு நோட்புக் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் அதை பார்த்து அதில் ஒவ்வொருத்தராக அதில் எழுதலாம், இல்லை அதை ரீட் பண்ணலாம். அந்த நோட்புக்கை க்ளோஸ் பண்ணால் அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ தட் எல்லாருமே அந்த நோட்புக்லேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதே போல் தான் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் கரப்ட் ஆகலாம். அதே கான்செப்ட் தான் ஃபைல்ஸும். ஃபைல்ஸ் நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு க்ளோஸ் த ஃபைல்ஸ். ஸோ தட் அந்த ஃபைல்ஸ் எந்தெந்த ரிசோர்ஸஸ், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோ அதெல்லாம் அந்த ஃபைல்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஃபைல் நேம் நோட்டில் பாருங்கள். ஃபைல் நேம் ஆர் கம்ப்ளீட் பாத் நேம் கேன் பி ரெப்ரசன்டட் எய்தர் வித்தின் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். இந்த ஓப்பன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைலை ஃபைல் நேம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுன்னா டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஸோ பைத்தான் ஹேஸ் அ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஓப்பன். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்? ஓப்பன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட் கால்ட் அ ஹேண்டில் as it is used to read or modify. இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணினா அந்த ஃபைல் ஏதாவது ஒரு மெமரி அட்ரஸில் இருக்கும், அதனோட கண்டென்ட்டில் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸோட ஸ்டார்டிங் மெமரி அட்ரஸ் இருக்குது இல்லையா, கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனாக இருக்கும். அதில் அந்த ஸ்டார்டிங் மெமரி அட்ரஸோட வேல்யூ தான் ஃபைல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபைல் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓப்பன் sample.txt. இப்போ sample. இந்த ஹேஷ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் யூ ஜஸ்ட் இக்னோர் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ கமெண்ட் என்ட்ரி. கமெண்ட் மட்டும் பாருங்கள். ஓப்பன் sample.txt அப்படின்னா ஓப்பன்
ஃபங்க்ஷன்ங்கிற கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணமோ அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? எஃப்னு கொடுத்துருக்கா. எனி வேரியபிள் நேம் கொடுக்கலாம். இதுதான் ஃபைல் ஹேண்டில் ஆர் ஃபைல் ஆப்ஜெக்ட். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அதனோட தட் இஸ் கண்ட்ரோல் இந்த எஃப்பில் தான் இருக்குது. அதனோட அட்ரெஸ்ஸு இருக்கும். சரி, இது வந்து sample.txtங்கிறது இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதே டைரக்டரியில் அந்த ஃபைல் இருந்தால் ஓகே. சப்போஸ் அந்த sample.txt வேறு ஏதாவது ஒரு டைரக்டரியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ch13 sample5.csvங்கிறத ஃபைல் நேம். அந்த ஃபைல் எங்கே இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். C:\, pyprg ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல் இருக்குது. அப்போ அந்த எப்படி கொடுக்கும்? இதுதான் இந்த பாத் அப்படின்னு சொல்லுவோம், லொக்கேஷன். ஒரு ஃபைல் நேம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் கொடுக்கணும். அது வந்து நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதே டைரக்டரியில் இருந்தால் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் போல். இல்லை அந்த ஃபைல் வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருக்குது, டைரக்டரியில் இருக்குன்னா அது எங்கே இருக்குங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுதான் பாத் ஆர் லொக்கேஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வாட் கிவன் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்துருக்கா பாருங்கள். C:\, எங்கே இருக்குது, அதுக்கு என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் செப்பரேட் பண்ணுறதுக்கு? ஒவ்வொரு ஃபோல்டரையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு /. இப்போ C:\, ஆல் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இருக்குது. அந்த மாதிரினா C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் // அப்படி கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு புரிஞ்சுதா? என்ன ஃபங்க்ஷன் அதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓப்பன் ஃபங்க்ஷன். ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்கணும்? ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணால் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபைல் ஹேண்டில். அந்த ஃபைலோட மெமரி அட்ரஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம். தென் நம்ம வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஒரு நோட் புக்கை ஓப்பன் பண்ணி ஒருத்தனுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த நோட் புக்கில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் நீ பார்த்துக்கோ, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? இதில் பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்னா யூ ஆர் கிவிங் பர்மிஷன். ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணுற பர்மிஷன் கொடுக்குறீங்க. அதுவே ரீட் மட்டும்தான் பண்ணணும், எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம்? ரீட் மோட். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அது ரீட் மோட், ரீட் ஒன்லி மோட்னு அர்த்தம். அதே நோட் புக் வந்து என்ன பண்ணலாம்? ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். அது ரீட் ரைட் மோட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணலாம். தட் வி ஷால் see now. அதுக்கு வந்து ஆர்னு கொடுப்போம், ரீட் மோடு. டபிள்யூனா ரைட் மோடு. ஏன்னா அப்பெண்ட் மோடு. அப்பெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டு கூட நம்ம ஏதாவது வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ புக்கில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறீங்க இல்லையா, நாங்கள் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் புக்கில், அது தட் மீன்ஸ் அப்பெண்ட் மோட். யூ கேன் ஸ்பெசிஃபை தென் டெக்ஸ்ட் ஆர் பைனரி இன் விச் த ஃபைல் டு பி ஓப்பன். டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ணுமா, இல்லை பைனரி மோட். பைனரி மோட்னா 0101 இருக்கும், அந்த ஆக்சுவல் பைனரி கோடிங் அதில் ஓப்பன் பண்ணுமாங்கிறத நம்ம கொடுக்கணும். டிஃபால்ட் ரீடிங் எந்த மோடில் இருக்கும் பாருங்கள். இட்ஸ் 1 மார்க் டெக்ஸ்ட் மோடு. டிஃபால்ட் ரீடிங் ஆப்ஷன் என்னது? டெக்ஸ்ட் மோடு. சாரி, ஸோ வாட் இஸ் த டிஃபால்ட் ரீடிங் மோட்? டெக்ஸ்ட் மோட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. இன் திஸ் மாடியூல் while reading from the file the data would be format in the format of எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரிங்ஸ் அந்த இருக்க டேட்டாலாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? கோட்ஸ்குள்ளேயே வரும், அது டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் பைனரி மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா it returns the return bytes, and this is the mode to be used when dealing with non-text file like image or exe file. டெக்ஸ்ட் இல்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா பைனரி மோடில் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து பைனரி பைட்ஸில் இருக்கும், அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம். இப்போ என்னென்ன மோடு பாருங்கள். இது வந்து 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸில் கேட்பாங்க.
பைத்தான் மோட்ஸ் என்னென்ன அதனோட டிஸ்கிரிப்ஷன். ஆர் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் என்ன பண்ண முடியும், ஒன்லி அதில் இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியும். தட் இஸ் அதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், அவ்வளோதான். டிஃபால்ட்டாக ரீட் மோட், வேறு எதுவுமே பண்ண முடியாது. தென் டபிள்யூ மோடில் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஒரு ஃபைலை நம்ம அதில் ஏதாவது கண்டென்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணோன்னா என்ன மோடில் ஓப்பன் பண்ணோம், டபிள்யூ மோட், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணோம். பட் அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம் இல்லைன்னா அதை நியூவாக க்ரியேட் பண்ணிக்கும். அந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் டபிள்யூ மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி அது ஒரு நோட் புக், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நோட் புக். இப்போ ஏற்கனவே நோட் புக்கில் ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா அதெல்லாம் அழிச்சிட்டு கொடுக்குறீங்க. யாருக்காவது நோட் புக் வேணும், அவங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு நோட் புக் இல்லை, அப்போ நீங்கள் ஒரு நோட் புக் கொடுக்குறீங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் எழுதியிருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க, அதை அழிச்சிட்டு கொடுக்குறீங்க. இல்லைன்னா அந்த பேஜஸ் கிழிச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ் நோட் புக் மாதிரி கொடுக்குறீங்க. அது அதே கான்செப்ட் தான். டபிள்யூ மோடில் கொடுத்தா அந்த ஃபைல் இல்லைன்னா நியூவாக க்ரியேட் ஆகும், இருந்ததுன்னா அதில் இருக்க கண்டென்ட்லாம் டெலீட் ஆகி அது ஒரு ஃப்ரெஷ் ஃபைலாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. தென் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் மோட்னா அந்த ஃபைலை நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ் மோட். அதாவது ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை, இப்போ டபிள்யூ மோடு ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை ஃபுல் பிளாங்க் பண்ணிவிட்டு அதில் ரைட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் மோடில் ஓப்பன் பண்ணால் நியூவாக தான் ஃபைல் க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணு, ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணாத. அந்த தட் இஸ் த மீனிங். ஓப்பன் அ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் க்ரியேஷன். இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் த ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ். அப்போ நமக்கு எரர் கொடுக்கும். ஆல்ரெடி இருக்க ஃபைலை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் மோடில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் எரர் கொடுக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மோடு டபிள்யூ மோடு ஒன்று தான். ஆனால் டபிள்யூ மோடு வந்து ஆல்ரெடி இருக்க ஃபைலை நியூ ஃபைலாக, தட் இஸ் பிளாங்க் பண்ணிவிட்டு நியூ ஃபைலாக ஓப்பன் பண்ணும். பட் எக்ஸ் வந்து ஒன்லி ஃபார் க்ரியேட்டிங் நியூ ஃபைல், எக்ஸ்க்ளூசிவ் க்ரியேஷன். தென் ஏ அப்பெண்ட் மோட் அப்படின்னா ஓப்பன் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங் இட். ஆல்ரெடி இப்போ கண்டென்ட் ஏதாவது இருக்குது, அதை ஒன்றும் பண்ணாமல் நியூ டேட்டாவை மட்டும் ஆட் பண்ணுறது, அதுதான் அப்பெண்டிங் மோடு. சப்போஸ் அந்த ஃபைல் இல்லை, நீங்கள் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஃபைல் இல்லை அப்படின்னா நியூவாக க்ரியேட் பண்ணிக்கும். டி கொடுத்தா டெக்ஸ்ட் மோடு, பினா பைனரி மோடு, ப்ளஸ் கொடுத்தா என்னென்னா ஓப்பன் அ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங். ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம், அப்டேட்டிங் சேஞ்சஸ் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். அப்படின்னா என்ன மோடில் ஓப்பன் பண்ணும், ப்ளஸ் மோடில் ஓப்பன் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ். 7 மோட்ஸ் கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்னா ரைட் மோட், ஆர்னா ரீட் மோட் ஒன்லி ஃபார் டேக்கிங் த கண்டென்ட்ஸ், டபிள்யூ ஃபார் ஒன்லி ஃபார் ரைட்டிங் த கண்டென்ட்ஸ் as a new file, X for open a file as a new file only. A for appending data, already இருக்க data கூட new data add பண்ணுறது without erasing the already existing content. T na text mode, B na binary mode, plus na updation. See the example. இப்போ sample.txt இங்கே ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மோடெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்காட்டி அது என்னென்னா ரீட் ஒன்லி டெக்ஸ்ட் மோடில் அது ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம 2-3 மோடு 2 மோட்ஸ் கம்பைன் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம மோடு எதுவுமே கொடுக்கலையா, இது பாருங்கள், இதில் வி ஹேவின் மென்ஷன்ட் எனி மோட். அடுத்த எக்ஸாம்பிளில் என்ன மோடு கொடுத்துருக்கோம், sample.txt டபிள்யூ மோடு ரைட் மோடில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் ஆர் ப்ளஸ் பி ரீட் மோட் ப்ளஸ் பைனரி ரெண்டுமே. ஸோ யூ கேன் கம்பைன், 2 மோடு கம்பைன் பண்ணால் ஆர் ப்ளஸ் யூஸ் பண்ணோம், ஆர் ப்ளஸ் டி அப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா டபிள்யூ ப்ளஸ் டி. 2 மோட்ஸ் கம்பைன் பண்ணுறப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். மோட்ஸ் எல்லாம் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஃபைல் நேம் சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம். பைத்தான் ஹேஸ் அ கார்பேஜ் கலெக்டர் டு க்ளீன் அப் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட், பட் ஒன் மஸ்ட் நாட் ரிலை ஆன் இட் டு க்ளோஸ் த ஃபைல். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Python has a dash to clean up the unreferenced object. That is நம்ம யூஸ் பண்ணாத ஃபைல் ஹேண்டில்ஸ் வேரியபிள்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ Python has a garbage collector. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ 1 மார்க் எது வேணாலும் கேட்கலாம். Python has dash to clean up the unreferenced object. இல்லைன்னா Python has a garbage collector to clean dash unreferenced object.
இந்த எஃப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க எஃப் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஒரு ஃபைல் நேமும் அது கூட அட்டாச் ஆகாத ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். நவ் see the example. f is equal to open test.txt ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டோம். தி above method is not entirely safe. If an exception occurs when you are performing some operation with the file, the code exists without closing the file. இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஃபைல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். எஃப் டாட் க்ளோஸ்னு கொடுக்கணும். க்ளோஸ் பண்ணுற மெத்தட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃபைல் நேம் கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம் ஆப்ஜெக்ட்டுக்கு, அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்காக. க்ளோஸ் பண்ணுறப்ப எப்படி க்ளோஸ் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் க்ளோஸ்னு கொடுக்கணும். பட் ஏதாவது எரர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஃபைல் இல்லையோ ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா, அந்த ஃபைல் வந்து சப்போஸ் இருக்குது ஆனால் அது ஓப்பன் பண்ண முடியல, சம் எரர் ஹேப்பன்ஸ். இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பனோ, இந்த ஃபைல் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் நோட் புக்கில் எழுதிட்டுருக்கீங்க, யாராவது கூப்பிட்றாங்க, இல்லைன்னு அப்படியே வச்சுட்டு போகிறீங்கன்னா என்ன ஆகும், தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் கரப்டிங் த டேட்டா. அப்போ என்ன பண்ணோம், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் ஆகாட்டி கரப்ட் ஆகும். இங்கே அதை மாதிரி தான், எரர் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபைல் க்ளோஸ் ஆகாமலே போயிடும். அப்போ வந்து அந்த கண்டென்ட் வந்து சேஃபாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்குது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, வித் ஓப்பன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைல் நேம். இங்கே வந்து வித் ஓப்பன் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஆஸ் எஃப்ங்கிறது இந்த இடத்துல வந்துடும், ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு காலன் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ ஹியர் வாட் இஸ் எஃப், எஃப் இஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட் டு பெர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். Closing the file will free up the resources that were tied with the file and is done using close method. ஒரு ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் மெத்தட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஒரு ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க, க்ளோஸ் மெத்தட். எதுக்காக க்ளோஸ் பண்ணோம், அப்போ தான் அந்த ஃபைல் கூட எந்தெந்த ரிசோர்ஸஸ் டைப் ஆகிருக்கோ எல்லாமே ஃப்ரீ அப் ஆகும். அப்போ ஃபைலில் இருக்க கண்டென்ட்டு சேஃபாக இருக்கும். Closing a file will free up the resources that were tied with the file and is done. Okay students, now we have seen 3 things. ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணும், எப்படி க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ், ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. வித் ஓப்பன் ஃபைல் நேம் கொடுத்து ஆஸ் ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுத்துட்டு ஃபைல் நேம் ப்ராக்கெட்டில் கொடுக்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்போ கமா அந்த மோடு வந்து 7 மோட்ஸ் கொடுத்துருக்கு. எந்த மோடு வேணுமோ அந்த மோடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 மோட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். நவ் வி ஷால் சி ஹவு டு ரீட் த கண்டென்ட். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இனி அதில் இருக்க கண்டென்ட் எப்படி ரீட் பண்ணோம். அதுக்கு சிஎஸ்வி மாடியூல் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பைத்தான் மாடியூல்லேருந்து ஒர்க் பண்ணணும்னா என்ன, பைத்தான்லேருந்து ஒர்க் பண்ணால் என்ன மாடியூல் வேணும், சிஎஸ்வி மாடியூல். அந்த சிஎஸ்வி டாட் ரீடர், சிஎஸ்வியில் இருக்க ரீடருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுதான் ஃபார்மேட்டு. எட்டு ஃபார்மேட் சிஎஸ்வி டாட் ரீடர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். என்னென்ன 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், ஃபைல் ஆப்ஜெக்ட், தென் டீலிமிட்டர், ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ். அதுதான் எஃப்எம்டி பேராம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ சிஎஸ்வி டாட் ரீடர் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு, இனி அதில் இருக்க கண்டென்ட் ரீட் பண்ணணுன்னா என்ன கொடுக்கணும், சிஎஸ்வி டாட் ரீடர் கொடுத்துட்டு வாட் ஆர் த 3 பேராமீட்டர்ஸ் யூ ஹாவ் டு கிவ், ஃபைல் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணணும், தென் இதில் இந்த 2மே ஆப்ஷனல். கம்பல்சரி கொடுக்கறது ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் மஸ்ட்டு, இது 2ம் ஆப்ஷனல். இது 2 ஆப்ஷனல். டீலிமிட்டர், டீலிமிட்டர்னால் என்னென்னா, இப்போ சிஎஸ்வி ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டு கமா கமா கொடுத்து செப்பரேட் பண்ணுறோம். கமாவுக்கு பதிலாக நம்ம ஸ்பேஸ் ஆர் ஹைஃபன் வேறு ஏதாவது சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது இங்கே கொடுக்கணும். டீலிமிட்டர் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸ் இல்லைன்னா கோட்ஸ்குள்ளே ஹைஃபன், என்ன டீலிமிட்டரோ அது கொடுக்கணும். தென் ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ் தட் வி ஷால் சி, என்னென்ன எப்படி அடுத்த லைன் எப்படி போகிறோம் அந்த மாதிரி ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபைல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட். Now we shall see the description. You can read the contents of the CSV file with what method, csv.reader method.
The reader function is designed to take each line of the file and make a list of all columns. ரீட் பண்ணுறப்ப அது என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனாக எடுத்து அதை ஒவ்வொரு லிஸ்ட்டில் போட்டு வச்சிரும். லிஸ்ட்டு தெரியும்ல, லிஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டுங்கிறது என்ன, ஒரு செட் ஆஃப் டேட்டா. அப்போது ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு லைனில் என்ன இருக்கும், மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிடும். அந்த ஒவ்வொரு காலமும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம். தென் நமக்கு வேணுங்கிற காலம் எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூஸிங் த மெத்தட் we can read from CSV file with different formats like quotes, space, இல்லைனா பைப்பிங் சிம்பிள், கமா, இந்த டீலிமிட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மேட் பேராமீட்டருங்கிறது என்னன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷனல் பேராமீட்டர் which help to override the default values. இப்போ டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம மாற்றணும். override the default values of the dialect like skip initial space கொடுக்கலாம், ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம skip initial space is equal to true. skip initial ஸ்பேஸ்னால் என்னென்னா, அந்த கமா கொடுக்குறோம் இல்லையா, அந்த கமாவுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டு. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஃபால்ஸ் தான் டிஃபால்ட்டு. ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடு, எடுத்துக்காத அப்படின்னு கொடுக்கணுன்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ட்ரூன்னு கொடுக்கணும். அதே மாதிரி கோட்டிங், டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், இதில் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், கோட்டிங் வந்து எடுத்துக்கணும் வேண்டாமா எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம், வேண்டாம், கம்பல்சரி கிடையாது. ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ், எஃப்எம்டி, ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே எஃப்எம்டி பேராம்ஸ் என்னெல்லாம், ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ், தென் கோட்டிங். CSV ஃபைலில் டேட்டா வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் என்ன இருக்கும், கமா. தென் CSV ஃபைல் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங். CSV ஃபைல் வித் டேட்டா வித் கோட்ஸ். கோட்ஸில் நம்ம டேட்டா கொடுத்தா அது என்ன பண்ணிடும், ஒமிட் பண்ணிடும். எதெல்லாம் ஒமிட் பண்ணுன்னு பாருங்கள், 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் வித் டீலிமிட்டர், கமா. கமா வந்து டிஃபால்ட்டுக்கு டீலிமிட்டர் எது, ஒவ்வொரு டேட்டாவும் இன்னொரு டேட்டாவும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம், இப்போ நேம், கமா, ஏஜ், அந்த கமா வந்து டேட்டாவில் கொண்டு வராது டிஸ்பிளே பண்ணுறப்போ. தென் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங், ஸ்பேஸ்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் ஒமிட் பண்ணிடும். அதே மாதிரி கோட்ஸ்குள்ளே டேட்டா கொடுத்தா அந்த கோட்ஸையும் ஒமிட் பண்ணும். தென் டேட்டா வித் கஸ்டம் டீலிமிட்டர், நமக்கு வேணுங்கிற மாதிரி டீலிமிட்டர் செட் பண்ணுறது தான் கஸ்டம் டீலிமிட்டர், கமாவுக்கு பதில். அதையும் அதை என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணுறப்போ அந்த டேட்டாஸ் கூட எடுத்துக்காது, ஒமிட் பண்ணிவிடும். ஸோ எதெல்லாம் ஒமிட் பண்ணுன்னு கேட்டால் இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும். இது என்ன பண்ணுன்னா, sample.csvங்கிற ஃபைலை ரீட் பண்ணும். அதில் டிஃபால்ட் டீலிமிட்டர், கமா, அப்புறம் ரோ பை ரோ பிரிண்ட் பண்ணும். நவ் see this example. ஃபஸ்ட்டு லைன் ஹேஷ், இந்த ஹேஷ் கொடுத்துருக்க லைன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எழுத வேண்டாம். import CSV, this is the first line. இந்த லைன் வேண்டாம், இது வந்து கமெண்ட் என்ட்ரி. import CSV, அதே மாதிரி இது வேண்டாம். எதெல்லாம் ஹேஷில் கொடுத்துருக்கோ அந்த லைன்லாம் வேண்டாம். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணுறோம், CSV மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வித் ஓப்பன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிற ஃபைல் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அதை ஒரு எஃப்ங்கிற ஒரு வேரியபிளில் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணியாச்சு. இந்த வித்துக்கு அப்புறம் தான் அந்த ரீடர் பாருங்கள், csv.reader அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு, இது வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த வேரியபிள் தான் ரீடர். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம், அது இந்த ப்ரோக்ராமில் கொடுக்கல, we shall see in next ப்ரோக்ராம். அப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம். இருங்க அடுத்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். இந்த மாதிரி அவுட்புட் வரும். see here it is given correctly. இந்த register dialect you just leave it. import CSV ஓப்பன் பண்ணியாச்சு ரீட் மோடில். தென் csv.readerங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எஃப்ஐ கொடுக்குறோம். அது வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். தென் அது நிறையா லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை ரீட் பண்ணோம், அப்புறம் அடுத்த ரோ அந்த மாதிரி ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். ரோ ROW தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஃபார் ஐ இன் ரீடர் பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். எனி வேரியபிள் நேம் யூ கேன் கிவ்.
இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், டைலக்ட் ஈக்குவல் டு மை டைலக்ட் ரீட் பண்ணுறப்போ. டைலக்ட் அப்படின்னா சில செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம், அதுதான் அந்த டைலக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், மை டைலக்ட். அப்போ நீங்கள் அது ஃபஸ்ட்டு அந்த மை டைலக்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கணும். சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த நியூ டைலக்ட் நேமு, தென் என்னென்ன செட்டிங்ஸுங்கிறது கொடுக்கணும். என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், டீலிமிட்டர் வந்து கமான்னு கொடுத்துருக்கு, வேறு வேணும்னா வேறு கொடுக்கலாம். அதாவது அந்த சிஎஸ்வி ஃபைலில் என்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணும். தென் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும். இப்போ இங்கே நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ணுறது தான் டைலக்ட். அந்த டைலக்ட் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம், சிஎஸ்வி மாடல் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்ட் கொடுத்து வேணுங்கிற செட்டிங்ஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறப்போ அந்த டைலக்ட் இது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதுபடி நீ ரீட் பண்ணிக்கோ, ரீட் பண்ணுறப்போ இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை ரீட் பண்ணு, இந்த செட்டிங்ஸ் படி ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் யூ வில் கெட். இப்போ இதில் பாருங்கள், கமாவுக்கு அப்புறம் சிஎஸ்வி ஃபைலில் ஸ்பேஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை ஒமிட் பண்ணோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ட்ரூ. அதே ப்ரோக்ராம் தான். ஸோ டைலக்ட்னா என்ன கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின். A dialect is a class of CSV module. CSV module இருக்க ஒரு கிளாஸ் which helps. கிளாஸ்னால என்ன, இட் இஸ் ஒரு டெம்ப்ளேட், அதுக்குள்ளே வந்து டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸ் வச்சு என்னென்ன பண்ணலாங்கிற மெத்தட்ஸ் இருக்கும். which helps to define parameters for reading and writing CSV. ஒரு CSV ஃபைலை ரீடோ இல்லை ரைட்டோ பண்ணுறப்போ என்னென்ன ஆப்ஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கறது தான் டைலக்ட். to define parameters. CSV, it allows you to create, store and reuse various formatting parameters for of your data. நம்ம டேட்டாவுக்கு நிறைய ஃபார்மேட் செட் பண்ணலாம், அதை ரீட் பண்ணுற ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் டைலக்ட்? இட் இஸ் a 2 mark question, students. A dialect is a class of CSV module which helps to define parameter for reading and writing CSV file. ஒரு CSV ஃபைல் ரீட் ஆர் ரைட் பண்ணுறப்போ என்னென்ன பேராமீட்டர்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம், வேரியஸ் பேராமீட்டர்ஸ். தென் அடுத்தது CSV ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். கோட்ஸ்குள்ளே டேட்டா இருந்ததுன்னா எப்படி ரீட் பண்ணலாம்? யூ கேன் ரீட் த சிஎஸ்வி. இப்போ ஏபிசி கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் நேம் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி கோட்ஸில் இருக்க டேட்டா எப்படி ரீட் பண்ணலான்னா, யூ கேன் ரீட் த சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ் பை ரெஜிஸ்டரிங். இங்கே ஒரு நியூ டைலக்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் யூஸிங் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்ட். ஸோ சிஎஸ்வியில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் டைலக்ட். நம்ம அப்போ அதை பார்த்து இங்கே பாருங்கள், கோட்ஸ் இங்கே இருக்கா, டேட்டாஸ். இப்போ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சிஎஸ்வி, இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் கோட்ஸில் இருக்கா, இந்த கோட்ஸை நீ ஒமிட் பண்ணு, இது டேட்டா கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம அது பண்ணணும், செட்டிங்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் ப்ரோக்ராமில் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்ட், செகண்ட் லைன் பாருங்கள், மை டைலக்ட் நேம் கொடுத்துருக்கோம். மை டைலக்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, எனி நேம் கொடுக்கலாம், இப்போ எக்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம். தென் டீலிமிட்டர் என்னன்னு கொடுத்துருக்கோம், கமா கோட்டிங் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், சிஎஸ்வி டாட் கோட்டால். அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே கோட் ஆகிருக்கு, கோட்டிங்ஸ்குள்ளே கொடுத்துருக்கு. சிஎஸ்வி டாட் கோட்டால் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த எல்லா டபுள் கோட்ஸையும் டேட்டாவாக எடுத்துக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ இப்போ இங்கே என்ன பண்ணும், இந்த டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணும், டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் அது டபுள் கோட்ஸை டேட்டாவாக எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா இங்கே வந்து ப்ரோக்ராமில் இந்த மாதிரி சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்டில் செட் பண்ணும். என்ன பண்ணும், கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால், எல்லா கோட்ஸையும் டேட்டாவாக எடுத்துக்கோ அப்படின்னு மீனிங். சிஎஸ்வி டாட் கோட்டால் கேபிட்டலில் கொடுக்கணும். கோட்டிங் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால்.
கொடுத்துட்டு இப்போ அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி வரும். எல்லா டேட்டாஸும் எதுக்குள்ளே வரும்? டபுள் கோட்ஸ்குள்ளே வரும். கோட் அது கொடுக்காட்டி நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்குறதெல்லாம் வராது. அந்த டபுள் கோட்ஸ் என்ன கோட்ஸ் கொடுக்குறோமோ அது டேட்டாவில் வராது. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறப்போ அதுவும் டேட்டாவில் வரணும். எல்லாமே டபுள் கோட்ஸில் வரணும் அப்படின்னா கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட்டால்னு கொடுத்தா பாருங்கள், 1ங்கிறது கூட டபுள் கோட்ஸில் வந்திருக்கு. எவ்ரிதிங் வில் கெட் டிஸ்பிளேட் இன் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸில் வந்திருக்கு. தென் கஸ்டம் டீலிமிட்டர் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி டீலிமிட்டர். யூ கேன் ரீட் சிஎஸ்வி ஃபைல் ஹேவிங் கஸ்டம் டீலிமிட்டர் பை ரெஜிஸ்டரிங் நியூ டைலக்ட் வித் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர். அதே சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலக்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே டீலிமிட்டர் என்ன கொடுத்துருக்கு? செகண்ட் லைன் பைப்பிங் சிம்பிள். அப்போ உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைலில் பாருங்கள் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் பைப்பிங் சிம்பிள்ங்கிறோம். ஒரு டேட்டாவும் இன்னொரு டேட்டாவும் செப்பரேட்டட் பை ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஹியர் என்ன டீலிமிட்டர் கொடுத்துருக்கோம்? CSV dot register dialect delimiter is equal to piping symbol. Then as usual file read பண்ணி row reader printerலாம் as usual பண்ணுறோம். Then இப்போ ரீட் பண்ணியாச்சு. ஸ்பெசிஃபிக் காலம் எல்லா டேட்டா வேண்டாம், ஒவ்வொரு டேட்டாவாக தனித்தனியாக எடுத்து ரீட் பண்ணணும் அப்படின்னா now see the example. import CSV கொடுத்தாச்சு, ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு, ரீட் பண்ணுறோம். CSV டாட் ரீடர் யூஸ் பண்ணி இங்கே ரீட் ஃபைலுங்கிற ஒரு லிஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபார் கால் இன் ரீட் ஃபைல், ஃபார் ரோ இன் ரீட் ஃபைல் பிரிண்ட் ரோன்னு கொடுத்தா ஒவ்வொன்றா டிஸ்பிளே ஆகும். ஃபார் கால் இன் ரீட் ஃபைல் பிரிண்ட் கால் ஆஃப் 0. இங்கே நீங்கள் காலுங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, எனி வேரியபிள் நேம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கேயே கூட நீங்கள் ரோன்னு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ரோன்னு யூஸ் பண்ணால் எப்படி வரும்? ஃபார் ரோ இன் ரீட் ஃபைல் பிரிண்ட் ரோனா ஃபுல் ரோவும் டிஸ்பிளே ஆகும். ரோ ஆஃப் 0னா ஃபஸ்ட் எலிமெண்ட், ரோ ஆஃப் 1னா செகண்ட் எலிமெண்ட். இப்போ ரோ ஆஃப் 3 அப்படின்னா ஃபஸ்ட் காலமும் தேர்ட் காலம், தேர்ட் இல்லை ஃபோர்த்து காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் ரோங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா ரோ ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பிரிண்ட் ஆகும். இல்லை ரோ ஆஃப் 1ன்னு கொடுத்தா செகண்ட் காலம் பிரிண்ட் ஆகும். கமா கொடுத்து நமக்கு வேணுங்கிற காலம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அனதர் மெத்தட். தட் இஸ் ஃபுல் ரோவும் வேண்டாம், ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். எல்லா இது ஆக்சுவலி சிஎஸ்வி ஃபைலில் இத்தனை காலம்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு காலமும் ப்ராஃபிட், இந்த காலம் இது 0, இது 1, இது 2, 3 அதானே இங்கே கொடுத்துருக்கோம். காலம் 3 அது மட்டும் பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் நமக்கு வேணுங்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். டேட்டாவை எடுத்து சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணி கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் வில் பி ஸ்டோர்ட் இன் த லிஸ்ட். அது எப்படி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் வேணுங்கிற எலிமெண்ட்டை நம்ம அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? 8th லெசனில் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ப்ரீவியஸ் லெசனில் எனி லிஸ்ட் நேம் கொடுத்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் லிஸ்ட் டாட் அப்பெண்டுன்னு கொடுத்துடணும். இப்போ இம்போர்ட் சிஎஸ்வி ஃபஸ்ட் லைன், தென் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் இங்கே வேறு இன் ஃபைல்னு கொடுத்துருக்கேன், எனி நேம் கொடுத்துக்கோங்க. தென் அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே டைரெக்டாக ஃபைல் நேம் இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபைல் நேமை ஒரு வேரியபிள் இன் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் வே. நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். டைரெக்டாக ஃபைல் நேம் கொடுத்தாலும் சரி, ஃபைல் நேமை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேம் கூட ஓப்பனில் கொடுத்துக்கலாம். தென் இது ஃபைல் ஆப்ஜெக்ட், ரீடரில் ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். இப்போ ஒரு வேரியபிள் லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. லிஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கு? அரே வேல்யூ L ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் ஃபார் ரோ இன் ரீடர் அந்த லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அந்த ரோவை அப்பெண்ட் பண்ணுறோம். தென் பிரிண்ட் ரோ க்ளோஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ரோவாக எடுத்து இந்த அரேயில் லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிட்டோம். அப்பெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். இது கொஞ்சம் இந்த ஃபார் லூப்பு கீழே வரதெல்லாம் எப்படி வரணும் ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் தள்ளி வரணும். புக்கில் அப்படி இல்லை, இன்டென்ட் பண்ணி வரணும். யூ ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச்.
ஸோ வாட் இஸ் அ லிஸ்ட் பாருங்கள். லிஸ்ட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான் தட் இஸ் மியூட்டபிள் ஆர் சேஞ்சபிள் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் லிஸ்ட்டு. லிஸ்ட் லிட்ரல்ஸ் ஆர் ரிட்டன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட் ஒர்க் சிமிலர்லி டு த ஸ்ட்ரிங்ஸ். லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எதுக்குள்ளே கொடுக்கணும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். Next, read a CSV file and store a column value in a list for sorting. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். import CSV file open இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள். ஹேஷ் லைன்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம், ரீட் பண்ணியாச்சு. csv.reader அதை வந்து ஒரு வேரியபிளில் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ரீடர்னால் என்ன மீனிங்னா, ஒவ்வொரு லைன் தானே ரீடரில் போடும். ரீடரில் வந்து ஒவ்வொரு லைனாக எடுத்து போடும், ஒவ்வொரு ரோவாக. ஃபஸ்ட்டு ரோவை ஸ்கிப் பண்ணு, அது இப்போ ஹெட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரீடர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரே கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வி ஆர் கோயிங் டு ஒரு காலம் நம்பர் வாங்கிக்கிறோம். இன்புட் எப்படி வாங்குவோம்? இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லைன். ஃபார் ரோ இன் ரீடர் அந்த லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ரோ ஆஃப் ஏ. தென் அதில் அப்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணுறதுக்கு என்ன? சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் ரோ இன் அரே வேல்யூ பிரிண்ட் ரோனா என்ன ஆகும்? சார்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். see that 50 12 10 இந்த மாதிரி எந்த காலம் நம்ம இங்கே இன்புட் வாங்குகிறோமோ அந்த காலமை தான் இங்கே அப்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே கிடையாது. இப்போ ஒரு ஃபைலில் வந்து ஒரு 4-5 காலம் இருக்குன்னா உங்களுக்கு எந்த காலம் மட்டும் வேணும் அதை மட்டும் சார்ட் பண்ணோன்னா அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோன்னா, ஃபைல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லைனை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் ரீடர்னு கொடுத்துட்றோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனை ஸ்கிப் பண்ணிவிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். எந்த காலம் நம்பர் வேணும் அப்படின்ட்டு இன்புட் வாங்கி அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இன்புட் வாங்கின வேரியபிள், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்பெண்ட் பண்ணுறோம். அப்பெண்ட் பண்ணுறப்போ ரோ ஆஃப் ஏ அப்படின்னா ஒவ்வொன்றா அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் இந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லிஸ்ட் நேம் டாட் சார்ட் கொடுத்தா அதில் இருக்க அதெல்லாம் சார்ட் ஆகிடும். தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த சார்ட் இருக்கு இல்லையா, யூஸ்வலி டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் வரும். டிசெண்டிங் ஆர்டரில் வரணுன்னா எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். லிஸ்ட் நேம் டாட் சார்ட் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும், ரிவர்ஸ்னு கொடுத்தா ரிவர்ஸ், இங்கே வந்து சார்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ப்ராக்கெட்டில் ரிவர்ஸ்னு சார்ட்குள்ளே கொடுத்தா ரிவர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Sorting a CSV file with a specified column. To sort by more than one column, you can use item getter with multiple indices. Operator dot item getter. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காலம் பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுறோம், 2-3 காலம் கன்சிடர் பண்ணணும்னா ஐட்டம் கெட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இம்போர்ட் CSV மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதாது, கூட என்னென்ன இன்னொரு மாடியூல் ஆப்ரேட்டர்னு ஒரு மாடியூல், 2 மாடியூல் இம்போர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரீட் பண்ணியாச்சு ஃபைல் ரீட் பண்ணுறப்போ ஒரே லைனில் பாருங்கள் எல்லாமே csv.reader ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கணுமா, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் தனியாக ஓப்பன் பண்ணி ஃபைல் ஆப்ஜெக்ட் எடுத்து அப்புறம் கொடுப்போம் யூஸ்வலாக. இங்கே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஃபைல் நேம் இங்கேயே கொடுத்துட்டாங்க ரீடர் ஃபங்க்ஷன்லேயே. திஸ் இஸ் ஆல்சோ எ வே. அப்போ அது என்ன பண்ணும், எப்போவுமே ஓப்பன் பண்ணால் ஃபைல் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுமா, அது இந்த இடத்துல டைரெக்டாக சப்ஸ்டியூட் ஆகிடும். தென்
இப்போ என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு டேட்டான்னு கொடுத்துட்டோம். யூஸ்வலாக ரீடர்னு கொடுப்போம், இங்கே டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட், எனி வேரியபிள் நேம் கேன் பி கிவன் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட் டேட்டானா ஃபஸ்ட் லைன் ஸ்கிப் பண்ணிவிடும். டு omit the header, what is the use of giving next over line omit பண்ணுறதுக்கு. தென் அடுத்த லைன் பாருங்கள், that is the important thing. sorted list is equal to sorted data. அந்த ரோ இருக்கு இல்லையா, இங்கே ரீட் பண்ணுற டேட்டா கமா கீ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம். then for row in sorter list print rows. நம்ம அந்த டேட்டாவை வாங்கி சார்ட் பண்ணுறோம். சார்ட்டட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சார்ட்டட் லிஸ்ட்டில் இது பண்ணுறோம். சார்ட்டடுங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு சார்ட் த எலிமெண்ட். அதில் எந்த டேட்டா எதை சார்ட் பண்ணோம், தென் கீ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் 1னா ஃபஸ்ட் காலம், 2னா செகண்ட் காலம். தென் இட் வில் பிரிண்ட் த ரோ. இப்போ பாருங்கள், மவுஸ் கீபோர்டு மவுஸ் ஃபஸ்ட்டு காலமாக சார்ட் பண்ணல, செகண்ட் காலம் தானே சார்ட் பண்ணியிருக்கு. 20, 48, 52. ஐட்டம் கெட்டர் 1ன்னு கொடுத்துருக்கோம். 1னா செகண்ட் காலம், 0னா தான் ஃபஸ்ட் காலம். ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் சார்ட்டிங். சார்ட்டடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன டேட்டா சார்ட் பண்ணணும், கமா ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டரில் காலம் நேம் கொடுக்கலாம். ஸோ த சார்ட்டட் மெத்தட் எதுக்குன்னா, த சார்ட்டட் மெத்தட் சார்ட்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஐட்டம் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். சார்ட் மெத்தட் விச் பெர்ஃபார்ம்ஸ் த சேம் வே தான், சார்ட்டட் மாதிரி தான் ரெண்டும். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சார்ட் மெத்தட் டசன்ட் ரிட்டர்ன் எனி வேல்யூ அண்ட் சேஞ்சஸ் த ஒரிஜினல் லிஸ்ட். சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இப்போ இங்கே பாருங்கள் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் லிஸ்ட் டாட் சார்ட் கொடுத்தோம், டிஸ்பிளே பண்ணுறது தான் சார்ட் ஆகி டிஸ்பிளே பண்ணோம். பட் ஒரிஜினல் லிஸ்ட்டு சார்ட் ஆகாது. இங்கே இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் அந்த டேட்டா இருக்குது இல்லையா, அங்கே தானே நம்ம எடுத்த கண்டென்ட் இருக்கும், அதுவே வந்து சார்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ 2 mark question. So next topic students we shall see in next part of the video. I hope you have understood better. Anyhow you just go through the content in your book so that you can understand much more better, and I will show you the demo.